ஆஹா ஆஹா, இசை வீடுங்கிறது இசை திண்ணையில தெரியுது, இசை தெருவுல தெரியுது. என்ன வீடுறாது? ஐயோ, ஆஹா, கொன்னுட்டீங்க டேய். ஐயோ, ஆஹா, ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ, என்ன ஞானம்டா ராமா. ஐயோ, நீங்க எங்க போற? உட்கார். ஏன் வாசிப்பை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே. வாசி. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்த பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது, நாய்க்கு போட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நன்றி உள்ள பிராணிக்கு சாப்பிடுறதுப்பா. அப்ப நீங்க சாப்பிடுங்க. டேய் படுவா, இதானே வேண்டாங்கிறது. சங்கீதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அந்த காலத்துல நானு இளையராஜா எல்லாம் நாடகத்தில் இருக்கும் போது அவர் வாசிப்பை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் அப்படி போயிட்டாரு, நான் இப்படி வந்துட்டேன். என்னென்ன வாசிக்கிறது? தவுல் தான். அதான் என்ன வாசிக்கிறது? பிள்ளாரா மோகனம் பால் படம் பார்த்திருக்கியா? அதுல வர நலந்தானா பாட்டு வாசி. என்ன சிரிக்கிற? குறும்புண்ண. நீங்க ரொம்ப குறும்புங்க. வாசி. இதுல போய் வாசிக்க சொல்றீங்களே. இதுல போய்னா வேற எதுல போய் வாசிக்கிறது? இதுல எப்படின்னா வாசிக்கிறது? அதுக்கு நாதஸ்வரம் வேணும்னே. இந்த பார், உனக்கு வாசிக்க தெரியாதுன்னு சொல்லு, ஆனா வாசிக்க முடியாதுன்னு சொல்லாத. இதுல போய் வாசிக்க முடியாதுன்னு. என்ன நீ கதை பேசுற? அந்த படத்துல பாலையா என்ன வாசிச்சாரு? நலந்தானா வாசிச்சாரு. அப்ப நீயும் வாசி. இதுல அது முடியாதுங்க. இதுல வாசிக்க முடியாதுன்னா அவர் என்ன ட்ரம்பர் வாசிச்சாரா? அதுவும் தவுல் தானே. வாசி. இதுல முடியாதுங்க. வாசிடான்னா முடியாதுங்க. இருங்க. வாசிடா. டேய் டேய் டேய், என்ன டொட்டோ 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 டொட்டோ? இது நலந்தானாவா? வாயில வார்த்தை வந்த மாதிரி வரணும். அண்ணே, எனக்கு வாசி தெரியாது, விட்டுருங்கண்ணே. அப்புறம் எதுக்கு இதை வச்சு வாசிக்கிற? ஐயோ, ஒரு ஞான சூனியத்திட்டு மாட்டிக்கிட்டனே. யாரா ஞான சூனியம்னு சொல்லுங்க? ஞானம் கெட்ட போயிட. நீ வெளிய வந்து சொல்லு. ஆளை விட்டு நீ அட்ரஸ் விசாரிக்கும் போதே தெரியும் இப்படி ஏடாகுறவா பண்ணுவேன்னு. ஏயா, எங்க குரூப்ல உள்ள ஆளை ஏன் அடிச்ச? போயா, பெரிய ஏ குரூப் பி குரூப் ரத்தத்தை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவன் நலந்தானா வாசிக்க சொல்ற, வாசிக்க தெரியாதுன்னு சொல்றாயா? பாடுவா, பிச்சு போடுவான் பிச்சு. இவன் ஒரு வித்துவான்னு மதிச்சு நாய்க்கு போடுற பொற பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு வந்த. அந்த நாய்க்கு போட்டதால நன்றியோட வாலாட்டிட்டு இருக்கு. இவன் நலந்தானா வாசிக்கன்னு சொல்லிட்டு வாசிக்க தெரியாதுன்னு சொல்றான். நீயே சொல்லு, நலந்தானா வாசிக்க சொன்னவன் ஞானம் கெட்டவனா, தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் கெட்டவனா? வாசிக்க தெரியாதுன்னு சொன்னவன் ஞானம் நான் இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள உன்னை நலந்தானா நான் வாசிக்க வைக்கல. என் பேர் அப்பா கண்ணிலடா. சபையில தங்கப்பா நலந்தானா. சும்மா இருக்கண்ணே. அந்த ஆள் என்ன தேடி இந்த ஊருக்கு வந்துட்டான். இனிமே நம்மளால தாங்காது. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். என்ன? ஒண்ணு அவன் இந்த ஊர்ல இருக்கணும், இல்ல நான் இந்த ஊர்ல இருக்கணும். ஐயோ, அவன் கோவில் வேலையா வந்திருக்கான். அவனை ஊரை விட்டு மாத்த முடியாது. ஒண்ணு செய், நீ ஊரை மாத்திக்கோ. அவன் உன்னை இந்த அடி அடிக்கிறான்னா உனக்கு ஏதோ தோஷம் கீசம் இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம ஒரு மந்திரவாதிய பார்த்து அதுக்கு நிவர்த்தி பண்ணிடுவோம். ஐயா, ஐயாவை பார்க்கணும், தயவு செஞ்சு உள்ள விடுங்க ஐயா. முடியாதுயா ஐயா, நாங்க ரொம்ப தூரம் வந்திருக்கோம் ஐயா. எவ்வளவு தூரத்துல வந்தாலும் பார்க்க முடியாது. போங்க. உள்ள போனீங்க போங்க ஐயா. ஆசைப்பட்டா வந்து உள்ள விடுங்க ஐயா. போங்க. ஏன்னா தெய்வ காரியமா வந்திருக்க ஐயா, தயவு செய்து உள்ள விடுங்க ஐயா. சும்மா சொல்ல வேணாங்க ஐயா. போறாருங்க இளையராசா. திரும்புறாருயா. அவரே தான் ஐயா. அங்க வாங்க. அட குள்ள கேளுங்க. அவரே இளையராஜா. அட சும்மா இருங்க, அவரே தான். ஆமா ஆமா, அவரே தான். அர்த்தம் போடாதீங்க. அவரே கூப்பிடுறாருப்பா. கூப்பிடுறாருயா. வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரங்க. நீங்கெல்லாம் எந்த ஊரு? சுந்தர சோழபுரங்க. சுந்தர சோழபுரமா? இங்க என்ன விஷயமா? கோயில் விஷயமா எல்லாருமா சேர்ந்து பாத்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். கோயில் விஷயமாவா? நீங்க யார பார்க்க வந்தீங்க? என்னங்க விளையாடுறீங்க? உங்களை பார்க்கத்தான் வந்தோம். அந்த கோயில் சமாச்சாரம் நம்ம வந்து என்ன பண்ண ஒரு அவர்தான் இளையராஜா. இவ தம்பி. யோ, ஒண்ணு தாடி எடு, இல்ல வேட்டு சட்டை மாத்து. அவர் மாதிரி வேஷம் போடுறியா நீ? அவர் தம்பி ஆகணும் பாக்குற.
இல்ல தபையில வாசிக்கிற மாதிரி வாட்சி விடுவேன் வாங்கய்யா. நமஸ்காரம். அண்ணன் கூப்பிடுறேன். நல்லா இருக்கும். வணக்கம். வணக்கங்க ஐயா. நாங்கெல்லாம் சுந்தர சோழபுரத்துல இருந்து வந்திருக்கோம். ஆ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் அந்த ஊரை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, கோயிலை பத்தி. அது அவசியம் புதுப்பிச்சு பாதுகாக்கப்பட வேண்டிய கோயிலாச்சே. பாத்தியா தம்பி, நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாரு. சும்மாவா, அவரே சாமி ஆச்சுங்க. ஆமா ஆமா ஐயா, வந்து இந்த தம்பி தான் உங்களை பார்க்கலாம்னு சொல்லுச்சு. பேரு காளிமுத்து. நம்ம பக்கம் வில்லுபாட்டுல ரொம்ப ஃபேமஸுங்க. வில்லுப்பாட்டுக்காரன்னா சொந்த ஊர் திருநெல்வேலியா? நமக்கு பூர்வீகம் திருநெல்வேலி தாங்க. இப்ப இருக்கிற சுந்தர சோழபுரம். ஓ. ஐயா, நான் தான் தபையில தங்கப்பேன், நல்லா வாசிப்பேன். சரி. ஐயா, கோயில் திருப்பணி விஷயமா கோயில் சமாச்சாரம்னா தம்பி கிட்ட சொல்றேன். தம்பி தம்பி பார்த்து பேச. தம்பி பாருங்க. அண்ணே, அண்ணகிட்ட அப்பப்ப நம்மள எடுத்து சொல்லுங்க. என்னையா தம்பிய பார்க்க சொல்லிட்டு போறாரு? ஐயா, இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இவர் ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டாராம். ஒரு பக்கம் தலையை கட்டுவாரா, இன்னொரு பக்கம் வாழை கட்டுவாராம். அதனால நைசா பேசி பைசா உருட்டு வந்துட வேண்டியதான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் அப்பவே சொல்ல ஐயா முகத்துல தெய்வீக கலை தெரியுதுன்னு. தலைக்கு பின்னால ஒளிவட்டம் கூட தெரியுதுங்க. நீ சும்மா இருயா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஐயா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இப்ப அப்படி சொல்லுங்கயா. யாரு அவன்? என் தாடி எடு, வேட்டி சட்டை மாத்திர சொன்னவன் எங்க அவன்? ஐயா கோச்சு கூடாது, அந்த முட்டாவே தெரியாதனமா சொல்லிட்டேன். டேய் வாடாங்க ஐயா, கல்ல விடு. விளக்கெண்ணே. எது விளக்கெண்ணெய்? வணக்கெண்ணேன்னு சொன்னேன். சின்ன பையன் மனசுல வச்சுக்காதீங்க. அண்ணன் உங்களை பார்க்க சொன்னாரு. செக்கு தரேன், வாங்கிட்டு போங்க. சரிங்க. செக்கா என்னங்க செக்குன்னு சரின்னு சொல்லிட்டீங்க. எப்ப மாடு வாங்கி எள்ளு வாங்கி அதை ஆட்டி வித்து நம்ம காசு எடுக்கிறதே? விவரம் தெரிஞ்ச மாதிரி பேசாதடா. பாயாஜி சுமார், இது வேற செக்கு. அந்த சிற்பி விரிஞ்சு பத்திருக்காரு, போய் பாருங்க. அண்ணன் அவங்கள வச்சே கோயில் திருப்பணியை பண்ண சொன்னாங்க. இந்தாங்க செக். சந்தோஷமா? அப்படியே ஆட்டுங்க. விரிஞ்சிபுரத்துல எங்க கச்சேரி இருக்கு, நாங்க போய் பாத்துக்கிறோங்க. தபேலா வாசிக்க நல்ல ஆள தேவைப்பட்டா எனக்கு சொல்லி கிழிச்சு போட. ரொம்ப அருமையா பாடுனீங்க. ஒரு கிராமத்துல கர்நாடக இசையை பாடுறதுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கு நினைக்கும் போது எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரைட்டா சினிமாலே பாடிடலாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. யார் நீங்க? முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கிட்ட இப்படி பேசுறீங்க? இது என்ன வம்பா இருக்கு? நல்லா பாடுற ஒரு பொண்ணை பார்த்து பாராட்டுறதுக்கு முன்ன பின்ன தெரிஞ்சுக்கணுமா? இதே நல்லா பாடுன்னு வச்சுக்கோங்க, இங்கேயே உங்களை கண்டுபிடிச்சிட்டு இருப்பேன். இந்த அளவுக்கு பேசுறீங்களே, உங்களுக்கு சங்கீதம் தெரியுமா? என்னது சங்கீதம் தெரியுமாவா? யார பார்த்து கேக்குறீங்க? இதே எங்க ஊர்ல கேட்டிருந்தா உங்களை அடிச்சிருப்பாங்க தெரியுமா? நான் பாட்டு பிரமாவா படிப்பேன். படிப்பீங்களா? பாட மாட்டீங்களா? கிண்டலா? படிப்பனா பாடுறானு நாளைக்கு கோயில் கச்சேரியில வந்து பாரு. பாக்குறேன் பாக்குறேன். ஐயா ஐயா ஐயா, யார் அவன் பகல் பரதேசி? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சிற்பி ஐயா இருக்காங்களா? ஏன் எங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையா? உங்களை பார்த்தா செலவடிக்கிற சிற்பி மாதிரி தெரியலையே. பின்ன நான் கஞ்சி வடிக்கிற சிற்பியாடா? அது இல்லங்க, பெரிய சிந்தனை சிற்பி மாதிரி தெரியுது. என்னாச்சுங்க? ஏதாவது அரிப்பா இருக்கா? இல்ல ஊரல். இப்படி உட்காருங்க, பெரியவரை வர சொல்றேன். பாத்தியா தம்பி, என்னமோ நம்மளுக்கு உட்கார தெரியாத மாதிரியாவோ அந்த ஆளு உட்கார்ந்து காமிச்சிட்டு போறான். வினைய முடிச்சவனா இருப்பானோ? அது போகட்டும். அவர் ஏன் உன்னை பார்த்த உடனே அடிக்க அளவுக்கு உன் மேல கோவப்பட்டு போறாரு? முன்னமே தெரியுமா? எனக்கு முன்ன பின்ன தெரியாதப்பா. அதுதானே எனக்கு புரியல. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமோ? அட நீ வர சும்மா இருப்பா. சரி வா. ஏய் ஏய் தம்பி, பெரியவர் வர்றாரு. அந்த பூசணிக்காய் மண்டை கிட்ட சொல்லி வைங்க. என்கிட்ட பேசுன மாதிரி லடாக் புட்டாக்குன்னு பேசினா பிச்சு 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 போடுவேன். அதெல்லாம் அப்படி பேச மாட்டாரு. தம்பி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். எங்கடா? ஏய் எங்கேயோ போறேன். அந்த நாயை புடி புடி புடி. ஐயா வந்துட்டார். வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க. என் பேர் காளிமுத்து. இன்னைக்கு ராத்திரி நடக்க போற வில்லுப்பாட்டு என்னுடையதாங்க. நல்லபடியா நடக்கட்டும். ஆமா, என்ன பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, என் சொந்த ஊரு சுந்தர சோழபுரம். ஆஹா, பாடல் பெற்ற ஸ்தலமாச்சே, கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி. இப்ப அந்த கோயில் ரொம்ப செதஞ்சு போயிருக்குங்க. நீங்க தான் அந்த கோயிலை கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும். அது விஷயமா பேசத்தான் ஊர் சார்பா நான் வந்திருக்கேன். மன்னிக்கணும், இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஓய்வு எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணி இருக்கிறேன். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. தெய்வத்துக்கு செய்யற தொண்டுக்கு முடிவு ஏதுங்க? தம்பி, என்னவா இருந்தாலும் சரி, உங்க அழைப்பை என்னால இப்ப ஏத்துக்க முடியாது. ஐயா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இசைஞானி இளையராஜா தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சு வச்சாரு. அவர்கிட்ட நான் நேரா பார்த்து என்னுடைய நிலைமை சொல்லிடு. தம்பி மன்னிச்சிருங்க. முத எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பரவாயில்ல. அபிராமி, தம்பிக்கு குடிக்கிறதுக்கு மோர் கொண்டா. தம்பி, இது என் பொண்ணு அபிராமி. இது இது உங்க பொண்ணா? இது
முந்தியே தெரியுமா? இல்ல காலையில கோயில்ல பார்த்தா ரொம்ப பக்தியா பாடிட்டு இருந்தாங்க. அம்மா, இந்த தம்பி தான் இன்னைக்கு கோயில்ல வில்லு பாட்டு பாட போகுது. ஆஹா. ஏன்பா வில்லு பாட்டு படிப்பாரா இல்ல பாடுவாரா? படிச்சுக்கிட்டே பாடுவேன், பாடிக்கிட்டே படிப்பேன். என்னம்மா கேக்குற? இல்லப்பா வில்லு எடுத்துட்டு வேட்டையாடுவாங்க இல்ல சண்டை போடுவாங்க. ஆனா இவர் எப்படி? ஆ, அது எப்படின்னு ராத்திரி கட்சியில வந்து பாருங்க. என் பொண்ணு கொஞ்சம் விளையாட்டுத்தனம், தப்பா நினைச்சுக்காதீங்க. விளையாட்டு விளையாட்டு இந்த வயசுல அப்படித்தான் இருக்கணும். எடுத்துக்கங்க. ஆ, என்ன மோர் சுடுது? இது மோர் இல்ல பால். சுடத்தான் செய்யும். மோர் சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும், அதனால பாலே சாப்பிடுங்க. எங்களுக்கு எதை குடிச்சாலும் கட்டாது, எங்க தொண்டை அப்படி கொண்டாங்க. அதையும் கொடுங்க. பாத்து பாத்து பாத்து. தம்பி, உங்களை யாரோ நினைக்கிறாங்க. ஆமா ஆமா, யாரோ நினைக்கிறாங்க. இந்த ஆளை பார்த்தால ஒரு மாதிரியா இருக்கா. இவனை முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அப்புறம் ஏன் முறைக்கான்? இதுதான் தெரியாத ஊர்ல தெரியாத வீட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறது. ஒருவேளை பூர்வ ஜென்ம பகையா இருக்குமா? அந்த ஆளு நம்மளை பாக்குற பார்வையே சரியில்லையே. ஐயோ, என்ன நினைச்சுக்கிட்டு நீ? அது பச்சை மரம்டா. அதை வளர்க்கறதுக்கு நான் என்ன பாடுபட்டு இருப்பேன். அது வளர்ந்தா காய் கொடுக்கும், பழம் கொடுக்கும் கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன். அதை கிழிச்சு நிறுத்துங்க. எதுக்கு இந்த போட்டு அடிக்கிறீங்க? பாவம் என்ன செஞ்சாரு? அடிக்காம பின்ன தடை விட சொல்றியா? அவன் செஞ்சிருக்கிற வேலைக்கு. இருங்கண்ணே, எப்பா நீ போப்பா போ. பாவம் முன்ன பின்ன தெரியாத ஆள போய் அவருக்கு உங்களுக்கு ஏதாச்சும் முன்பகையா? பகையாவது புகையாவது இப்பதாயா நான் அவன் முகத்தையே தடையா பாக்குறேன். அது என்னமோ தெரியலையா, அவன் முகத்தை பார்த்துடனே நல்ல அப்புன்னு அப்புறம் போல தோணுது. என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்தருள்வாய் கணபதியே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், உன்னருள் தந்து வாழ்த்த வேணும் கலை மகளே. வந்தனங்கள் செய்து மகிழ்ந்தோம், உன்னருள் தந்து வாழ்த்த வேணும் கலை மகளே. அப்படி போடு. தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, தானதந்தத்தோடு 7 சந்தங்களும் தாளத்தோடு, ஆனை பம்பை ஒரு மித்தக்கை துந்துமியோடு, துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு, ஆனபம்பை ஒரு மித்தக்கை துந்துமியோடு, ஆமா துந்துமியோடு அத்தனையும் மேளத்தோடு. சபையோர்களே, இப்ப நான் பாட போறது ஒரு பொண்ணை பத்தி. அவளை நான் அப்ப பார்த்தது, ஆனா இப்ப பார்த்த மாதிரியே இருக்கு. இப்ப பாக்குறத எப்பவுமே பாத்துக்கிட்டு போல இருக்கு. அந்த அளவு கொஞ்சம் எடுத்து விடப்பா. அதுக்கு ஒரு நாள் போதாதப்பா, வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்ல. அப்படிப்பட்ட அழகா கொஞ்சம் வேணா வாரியா சீக்கிரம் சொல்ல. ஆமா, இந்த விஷயத்துல இது தேவைதான். தம்பி நீங்க எடுத்து சொல்லுங்க தம்பி. சொல்றேன். ஐயோ, நான் அவருன்னு நினைச்சிட்டேங்க. எவரு? அதாங்க காளிமுத்து கோஷ்டியில கருப்பா நகைப்பட கலர்ல நல்ல பீப்பாய் சைஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, தவறா வித்தவரு. நான் அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சு விட்டேங்க. அவர் வீடு எங்க இருக்கு? ஆமா, உனக்கு வழி சொல்லதான் நான் இங்க இருக்கேன். வலிக்கிற மாதிரி அடிச்சு விட்டு போயா. ஐயோ, வலிக்குதுங்களா? இது சென செய்யற கைங்க, அப்படித்தாங்க வலிக்கு. பாருங்க, இப்படி புடிச்சாலும் வலிக்குங்க. எங்க ஊர்ல செல்லமா அடிக்கிறதே. என்னம்மா எல்லாரும் வந்திருக்காங்க, ஏதாவது தாகத்தை கொண்டு வா போ. பரவாயில்லைங்க, வேண்டாம். என்னங்க ஐயா, முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட போனா இப்படி போமா, சீக்கிரம் கொண்டு வா. தள்ளி இல்லைங்க, குத்துக்கள் மாதிரி குறுக்க நின்னுட்டு. ஏய், எங்கப்பா போயிட்டு வர்ற? அதே வர்ற வழியில ஒரு மலை பண்ணி ஒண்ணு குறுக்க நின்னுது. பண்ணியா? அதான் மலை மேல இருந்து பண்ணி வந்து கீழே தண்ணி குடிச்சிட்டு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம். அவர் வரலீங்களா? வந்தா உங்க குரலை கேட்டனா பயந்து போயிட்டான். ஆஹா, எஸ்கேப் ஆயிட்டானே. ஐயா நீங்க பேசிக்கிட்டு இருங்க, கோயில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் பார்த்து வந்துடுறேன். நல்லது. என்னம்மா சௌக்கியமா இருக்கீங்களா? நானும் தம்பிய கோயில விட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறியா? ஊர்ல தான் இருக்காரு, வெளிய எங்கேயும் போயிடலையே.
அவனை நான் பாத்துக்கிறேன். உங்கள் கொடும்பகை வெண்கணவென்று குழைந்து குழைந்தாட குழைந்து குழைந்தாட பைங்குடி நந்தை தராதக என்று இப்பாரில் வந்தாளே பாரில் வந்தாளே. ஐயா யோ வாய வெளிய. ஆகா, வாங்க வாங்க, வராத விருந்தாளி வந்திருக்கீங்க. ஐயோ, எங்க வில்லு பாட்டு உங்களை அள்ளி ஆமா ஏத்துட்டு வந்துருச்சு. யார் இங்க கத்துனது? என்னது கத்துனாங்களா? இந்த சுத்துப்பட்டு வட்டாரத்துல சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் கலைவாணருக்கு அப்புறம் வில்லு பாட்டுல தம்பி காளிமுத்தான்னு சொல்லுவாங்க. அவர் பாட்டை பண்ணி கத்துனான்னு சொன்ன உன்ன முடியாதாளா? என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இல்ல சமாதானம் போயிடலாம்னு சொன்னேன். உனக்கு கோபம் வேற. யோ கூப்பிடியாதாள? தம்பி என்ன இங்க கஜாம சத்தம்? யார் அது? பாருங்க தம்பி, நீங்க பாடின பாட்டை பார்த்து இந்த பொண்ணு கத்துறேன்னு சொல்லுது. இத சும்மா விடலாமா? இதுக்கு சண்டைக்கு போன அண்ணன் தடுத்துட்டாரு. தடுக்கலடா, சண்டை போடுறா. ரொம்ப இருடா. என்னம்மா, என்ன விஷயம்? பின்ன என்னையா? பாட்டுன்னா கேட்க இதமா பதமா சுகமா இருக்கணும். அப்பதான் ரசிக்க முடியும். அதை விட்டுட்டு இப்படி கத்துறீங்களே, உங்களால எங்க வேலையில கெடுது? உங்க வேலை கெடுதா? பாடுறது எங்க வேலை. வில்லு பாட்டுங்கிறது பாடுனா 10 ஊருக்கும் கேட்கணும். உங்களை மாதிரி நான் சோத்துக்குள்ள இருந்து முணங்குறது இல்ல. யாரோ பாட்டு எழுதி, யாரோ மெட்டமைச்சு, யாரோ சொல்லி கொடுத்து பாடுறதுல இது. நாங்களே சொந்தமா பாட்டு எழுதி, நாங்களே சொந்தமா மெட்டமைச்சு, எங்க சொந்த குரல்ல பாடுறதா வில்லு பாட்டு. அதுக்கு ஏயா இப்படி இங்கிதம் இல்லாத ஒரு சங்கீதம்? இந்தாமா, உங்க இங்கீதமான சங்கீதத்தை நாங்க நினைச்சா கத்துக்க முடியும். ஆனா எங்க வில்லு பாட்டு அப்படி இல்ல. இத பாடுறதுக்கு கற்பனை வளம் முக்கியம், கவி பாடும் திறன் முக்கியம், சொல்லு முக்கியம். சும்மா இருங்கயா. இது என்ன கச்சேரி நினைச்சிட்டீங்களா ஆமா போடுறதுக்கு? என்னது? இத பாரியா, நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா நான் சொல்றபடி பாட முடியுமா? எப்படி பாடணும்? 2 உதடும் ஒட்டாமலே பாடணும். அது உன்னால முடியுமா? என்ன சொன்னீங்க? உங்க உதடும் அவர் உதடுமா? என்னமா சொல்ற? இது பாரியா, மேல் உதடும் கீழ் உதடும் ஒட்டாமலே பாடணும். அது உன்னால முடியுமா? மேல் உதடும் கீழோடும் ஒட்டாமையா? கிண்டலா? ஒட்டுறதுக்கு ஆண்ட ஓத்தைய படுத்திருக்கான். ஒட்டாம பாட முடியும்? பின்னனையா நீ வில்லு பாட்டுக்காரன்? இருமா, என்ன சவால விடுற? தம்பி பாடுது. அண்ணே சும்மா இருங்க. நீங்க வாட்டு அவசரப்பட்டு எப்படி பாடுறது? சும்மா இரு தம்பி. இந்த மான பிரச்சனை சும்மா விடக்கூடாது. தம்பி அப்படி பாடிவிட்டா என்ன பந்தயம்? நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன். சரி ஒன்னே கேட்டாரு ஒரு பேச்சு. தம்பி பாடுது. எப்போ? இப்போ. அண்ணே சும்மா நீங்க வேற பேசிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நாங்க கமிட்டில உட்காந்து பரிசீலனை பண்ணி தேதியை நாங்க அப்புறம் சொல்றோம். நீங்க உள்ள வாங்க. ஆமா ஆமா ஆமா. இவங்களுக்கு தான் பாடுறதுக்கு நேரமாகும். நான் இப்பவே பாடுவேனே. உனக்கு என்ன 2 உதடும் ஒட்டாக பாடணும், அவ்வளவுதானே? ஆமா. தபேல தங்கப்பே என் சிஷ்யன். இவனை ஒரு ஆளு அடியோ அடின்னு அடிக்கிறான். சொல்லேண்டா. ஆமா சாமி, அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. என்ன பார்க்கும் போதெல்லாம் வம்பு கிழித்து அடியோடின்னு அடிக்கா சாமி. நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். பண்ணிடுவோம். அடிக்கிற கைய கட்டிடுவோமா இல்ல வெட்டிடுவோமா? வெட்டிடுவான். அண்ணா அது பாவம்ண்ண, கட்டிடுவோம்ண்ணே. ஓஹோ, நல்ல மனசு. நீ நல்லா இருக்கணும். கட்டுறதுக்கு வேண்டிய பணம் வச்சிருக்கியா? பணத்துல கட்ட போறீங்க? பணம் எனக்கு, கட்டு அவனுக்கு. எவ்வளவுங்க? 50 ரூபா. அண்ணா 50 ரூபா கொடுங்க. ஐயா கொஞ்சம் குறைக்கப்படாதா? குறைக்கணுமா? குறைச்சிருமா? நான் இதுவரைக்கும் யாருக்காகவும் குறைக்கல. உங்களுக்காக குறைக்கிறேன். அதுவும் இந்த தம்பி நல்ல மனசுக்காக குறைக்கிறேன். இவ்வளவுதான் என்னால குறைக்க முடியும். நல்லாவே குறைச்சிட்டீங்க. ஆள அடையாளம் காட்ட முடியுமா? எங்க இருக்காம? ஆளு யாருன்னு காட்டுறேன். வாங்க காட்டுறேன். யோ வில்லு, நீ சாப்பிடுவ? இன்னைக்குதான் போட்டி நாளு, மரியாதையா வந்து சேரு. என்னடா என்னமோ யோசனையில சோத்த போட்டு பணிஞ்சுக்கிட்டு இருக்க? அது வந்து ஒண்ணு இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான போட்டி. போட்டியா? அதான் அந்த பொண்ணு இல்ல, பொண்ணு அந்த பொண்ணுச்சாமி இல்ல, உதறு ஒட்டாம பாட முடியுமான்னு சவால் விட்டான். நானும் சரின்ட்டேன். உதறு ஒட்டாம எப்படிமா பாடுறது? இவ்வளவுதானா? நீ சாப்பிடு, நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா? தெரியும், நீ சாப்பிடு, நான் சொல்றேன். நீ சொல்லுமா, நான் சாப்பிடுறேன். முதல்ல சாப்பிடா. நீ சொல்லுமா, நான் சாப்பிடுறேன். 2 வா சாப்பிடு, நான் சொல்றேன். சரி, நீ சொல்லிட்டே இரு, நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாட்டு கோட்டும் சாம்பார் கோட்டும் கஞ்சி கொட்டாது. சாப்பாடு சாம்பார் கஞ்சி. ஆமா ஆமாமா, இன்னொன்னு சொல்லுமா. அம்மாவு கோட்டும் அப்பனு கோட்டும் ஆயாவு கொட்டாது. ஆமா, தம்பி கோட்டும் அண்ணனு கொட்டாது. பாட்டு கோட்டும் எசைக்கு கொட்டாது. ஐயோ ஏமா, உனக்கு எப்படி தெரியுதெல்லாம்? இதெல்லாம் கல்யாணத்தன்னைக்கு உங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாருடா. அன்னைக்கு அப்பா எனக்கு சொல்லவே இல்லையா? திருக்கு பயல, அப்ப எப்படா நீ பிறந்தப்ப? நீ சாப்பிடுமா, சாப்பிடுமா. நான் இருக்கட்டும், நீ சாப்பிட. நீ சொன்னதே வயிறு வாங்கி போச்சுமா. இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். போட்டி சக்சஸ். அடிக்கிறான்ல, தைரியமா போ. அவன் அடிச்சானா நான் பாத்துறேன். ஏய் சிப்பி, ஏய் இந்த அடிக்கிற வழியெல்லாம் வச்சுக்கிறாத. இனிமே அடிச்சீன்னா நடக்கிறது வேற. என்ன கை நின்னுச்சு?
இந்த கை போறா என்ன இந்த கையில என்ன இந்த கை நின்றுச்சு இதான் நடந்தானா மாட்டிக்கிச்சா பாத்தீங்களா ஒரு நல்ல வித்வான் மனுஷன் நோக்கடிச்சீங்களே அதோட பலனை பாத்தீங்களா ஏய் எனக்கு கையே வரலனாலும் பரவாயில்ல ஆனா நீ நல்ல வித்வான் மட்டும் சொல்லாத சொன்னா என்ன பண்ணுவ சொல்லிட்டியா அப்படியே இரு. ரொம்ப மரியாதை கொடுக்கணும் மரியாதை யாரு டேய் கையை எடுத்துட்டு போடா நான் கை வாங்கினா தான் உனக்கு பொழப்பே நடக்கும் அடச்சே வாயை கட்டி விடுவேன் சாமி ஒரு கரிச்சட்டி மண்டைய ஒரு பன்னி வாய கழுவாத மூஞ்சி எவனோ கபோதி பை ஒரு மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்து என் 2 கையும் கட்டி போட்டான் சாமி ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு சிலுக்குது சிலுக்குதா ஏன் டிஸ்கோ சாந்தி இல்ல என் கை கட்ட நீங்க தான் சாமி அவுத்து விடணும் எங்கள மாதிரி மந்திரவாதி எல்லாம் 50 ரூபாய்க்கு கையை கட்டுவோம் 55 ரூபாய்க்கு கையை கட்ட அவுத்து விட்டுருவோம். நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மாட்டு புரோக்கரா? நீ காசை எடு, கை கட்ட அவுத்து விடுறேன். நீ கட்ட அவுத்து விடு, நான் காசை கொடுக்குறேன். நீ காசை கொடுத்தா தான் நான் கட்ட அவுத்து விட முடியும். நீ கட்ட அவுத்து விட்டா தான் நான் காசை கொடுப்பேன். ஏய், இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் வாயையும் சேர்த்து கட்டிடுவேன். சும்மாரியா, வாயை கட்டுவேன் மூக்கு கட்டுவேன்னு அறிவு இருக்கா உனக்கு? 2 கையும் கட்டி இருக்கு, எப்படியா நான் காசு எடுத்து தர முடியும்? இந்தா எடுத்துக்கோ. 60 ரூபா இருக்கு. 5 பஸ்ஸுக்கு வையே. பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. என்ன ரயில விடுற? கை செய்தா போச்சுல? அது சரி, உனக்கு இந்த மாதிரி பண்ணானே, அவனுக்கு நான் ஏதாவது பண்ணட்டுமா? ஐயோ, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவனை நான் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் பண்ணணுமா? வேலா, பாத்தியார் சொல்றது எப்பவும் கேட்கணும்டா, அப்பதான் உருப்பட முடியும். பாத்தியா, கைய கட்டி விட்டேன். இனிமே அந்த ஆளு ஒண்ணும் செய்ய முடியாது. பாவம் எதுக்கு என்னன்னு அவசப்படுறாரோ. ஐயோ வித்வான், பாத்தீங்களா என்ன மரியாதை? தம்பி வாங்க பாப்பா. தம்பி என்னடா அப்புறம் எப்படி இருக்க? சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கையால சாப்பிடுவோம்டா. நான் பரோட்டா சாப்பிடுறேன். நீ தான் இருக்கியா? எப்படி எப்படி தட்டுவ? தட்டியா? இப்படி தட்டிடா, இப்படி தட்டி. என்ன கை வலிச்சு? ஐயோ, ஏய், நீ தானே இவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தவன். ஓய் சிப்பி, ஒண்ணும் பண்ண முடியாதே. தம்பி சம்பாலக்கடி பெம்பா. ஏய், எங்க இருந்து வந்தியா அங்கேயே போயிட்டியா நீ? 8 நாளான மகன நீ அங்கதான் இருக்கணும். நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். கைய கட்டுற நீ. இந்த பார், வாங்கிக்கடா, வாங்கிக்கடா, வாங்கிக்க. யோ நிறுத்தியா? சாமியாரா நீ? போலி சாமியாரு, மந்திரவாதியா தந்திரவாதி? இப்ப என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சா? என்கிட்ட 50 ரூபா வாங்கிட்டு அந்த ஆளு கைய கட்டிட்டு அந்த ஆள்கிட்ட 55 ரூபா வாங்கிட்டு கையாவது விட்ட. இதுதான் நம்ம வேலையே. அப்ப எனக்கு வழியே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த 55 ரூபாய்க்கு மேல பெரிய வேலையெல்லாம் நம்ம கையில இருக்குது. என்ன ஆனாலும் சரி, என்ன செலவானாலும் சரி, ஒரு கை பாத்துறேன். அப்படி வா வழிக்கு. தம்பி, ஒரு 250 ரூபாய் என் கையில கொடு. என்கிட்ட அருமையான ரத்த காட்டேரி இருக்கு. அத நான் உன் மேல ஏவி விடுறேன். பயப்படாத, அது உன்னை ஒண்ணும் பண்ணாது. ரொம்ப நல்ல பிராணி. அதை ஏவி விட்டதும் உன்னை ஒரு பய தொட மாட்டான், தெரியுதா? என்ன தம்பி குட்டி ரத்த காட்டறியா? காட்டேரி பத்தி அப்படி பேசாதே. இப்ப எப்படி இருக்கு? இனிமே நீ கவலைப்படாத. இப்படியே நீ போ. உன் மேல எவனால் கை வச்சான்னா அவன் கை கால் வீங்கி வழிக்கே வரமாட்டான். வெற்றி உன் பக்கம்தான். ஜெய் ஜக்கம்மா. இங்க இருக்கியா? என்ன எப்படி இருக்கிய?
என்ன சிரிக்கிற கோவர்ல? ம்ஹும். டேய் என்னடா அண்ணனுக்கு தோசை வச்சிருக்க? பொற வைடா, அண்ணன் நன்றி உள்ளவரு. கோவர்ல? இல்ல ஆ? ஏப்பா நீ ஏதாவது சாப்பிடு. ஐ காப்பி இருக்க. என்ன காப்பியை நான் துப்புனதுக்கு உங்களுக்கு கோவம் வருமே? அடிக்கலாம் போல தோணுமே, அடிக்க பார்க்கலாம். அட உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? உனக்கு காபி பிடிக்கல துப்பி இருப்பேன், அதுக்கு போய் நான் கோச்சுக்கணும். அண்ணா என்னண்ணே இதை போய் சாப்பிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 போடுங்க, அப்பதான் சரிவிட்டு வரும். அடிங்கண்ணே. சே சே, ஆரியா பையன் தெரியாதனமா பண்ணிட்டான், இதுக்கெல்லாம் நம்ம போய் கோச்சுக்கலாமா? டேய் மண்டவோட பில்லோட 7 ரூபாய்ண்ணா. இந்த ஆளு என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? அண்ணா வாங்கண்ணே, உட்காருங்க, வாங்க. என்னண்ணே சரி, நான் தான் தள்ளி விட்டேன். அடி படிச்சா உங்களுக்கு கோவம் வரணுமே, அடிக்கலாமல தோணுதுல்ல? எதுக்கு போவணும் அடிக்கணும்? நீ மந்திர தந்திரம்னு போவ, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? யோ மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும்யா. நீ ஒரு மனுஷனா நல்ல ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு போறியா? என்ன மறைக்கிற? அட தூ. பாடுவார் ராஸ்கோல். நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவுட் விடுறீங்க, மிதிச்சிடுவேன். போன காரியம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நல்ல ஆட்சி அனுப்பிச்சாயா? நான் விக்ரமாதித்தன் காலத்துல இருந்து இருக்கேன். கூடு விட்டு கூடு பாயேன், மரம் விட்டு மரம் தாவி இருக்கேன், வேப்பலையால அடி வாங்கிருக்கேன், விபூதியால அடி வாங்கிருக்கேன், சாட்டையால அடி வாங்கிருக்கேன். இவ்வளவு அடி எனக்கு வலிச்சது இல்லையா? அந்த ஆளு அடிச்சு அடி இருக்க என் கற்பமே கலங்கி போச்சியா. என்ன விடு, பாவம் அந்த பையன் இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இருக்கானோ. யோ இனிமே இந்த மாதிரி ஆள்கிட்ட என்னை அனுப்பிச்சா அவன் கொடுத்ததை விட உனக்கு டபுள் மடங்கு கொடுப்பேன். யோ தப்பாத்துல உள்ள போறேன். சோசியரே, முன்புன்னு தெரியாத ஆளு, அந்த ஆள்கிட்ட ஒரே தொல்லையா இருக்கு, அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஏடு பிடிச்சு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. அப்படியா? இந்த கயிறை இந்த ஏட்டுல போடு. ஆ. ஆ? ஆ? சொல்றேன் கேளு. முன் ஜென்மத்துல நீ பண்ணியா பிறந்த, அவரு மனுஷனா பிறந்து உன்னை உலக்கையாலேயே அடிச்சு கொண்டாரு. அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அவரு கழுதையா பிறந்தாரு, நீ சலவ தொழிலாளியா பிறந்து அவரை அடிச்சு துன்புறுத்திட்ட. இந்த ஜென்மத்துல 2 பேருமே மனுஷனா பிறந்துட்டீங்க. அந்த பகை தீரவே இல்ல. அதனால அவரால உந்தனுக்கு வந்து விழும் உதை இது மாறாது மாறாது மாறாது. சுபம் ஐயோ. சுபம் சுபம். ஐயோ இதுக்கு வர வழி இல்லையா? ஏயா இல்ல, விதிய மதியால வெல்லலான்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த மதிய வச்சு தப்பிச்சுக்கப்போ. மதியா அவர் என் ஃப்ரெண்டு, அவரை வச்சு தப்பிச்சுக்கிறேன். யோ அதையா நீ அந்த ஆள்கிட்ட உதவாங்கிட்டே இருக்கிற. மதியன்னு சொன்னது ஆளை இல்ல, புத்திய சொன்ன, அதை வச்சு படிச்சுக்கப்போ. சிவாயம் நமச்சிவாய ஓம். நான் சொல்றதை எல்லாம் நல்லா கேட்டுக்கங்க. ஈரான் ஈராக்ல சண்டை போட்டாங்க, என்ன ஆச்சு? பல உயிர்கள் செத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் சமாதானமாய் விட்டார்கள். ஏன் சாகிறதுக்கு முன்னாடியே சமாதானமாயிருக்கலாம் அல்லவா? அதனாலதான் சொல்றேன், யாரு யாரு சண்டை விடக்கூடாது, யாரு யாரு அடிக்க கூடாது, அடிக்க கூடாது. ஏப்பா என்னங்க ஒரே கூட்டமா இருக்கு? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு. காணாம போனதெல்லாம் ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சு சொல்றாராம். அப்படியா? நம்ம பையன் ஒருத்த காணாம போயிட்டான், அவரையே கேட்டு பாப்போம். கேட்டு பாருங்க. உட்கார் உட்கார். வணக்கம் சாமி. வணக்கம் என்ன? வணக்கம் பக்தா. சாமி, தங்கள் பாதங்களுக்கு கீழ் நான் அமரலாமா? நீ அங்கே உட்கார கூடாது, இங்க உட்காரு. சாமி ஊருக்கு புதுசுங்களா? புதுசா இருந்தாலும் பழசுதான், பழசா இருந்தாலும் புதுசுதான். ஆஹா. சாமி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்ங்க. இந்த திருப்பதி பழனிக்கெல்லாம் முடி கொடுக்கறதா வேண்டிக்கிறாங்களே, அது ஏன்? கேட்டீங்களா? கேட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? ஏ நான் என்ன இங்கிலீஷ்ல பேசினா, கன்னடத்துல பேசினா, தமிழ்ல தானே பேசினேன்? இல்ல, இது ஒரு நல்ல கேள்வி. ஜனங்களை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. சொல்றேன் கேளுங்க. மூக்க வெட்டினா வளராது, கைய வெட்டினா வளராது, காலை வெட்டினா வளரவே வளராது. ஆனா முடிய வெட்டினா வளரும். அந்த தைரியத்துலதான் ஜனங்க மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அது சரி சாமி, மொட்டை அடிச்சா முடி வளரும். ஆனா பல பேருக்கு மூளையே வளராம இருக்குதே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனாலதான் அடிக்கிறாங்க. சரி அதை விடுங்க, இங்க பாருங்க. ஏன் சாமி, திருப்பதிக்கும் போகாம பழனிக்கும் போகாம இப்படி ஒரு டப்பா இருக்கே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல விளையக்கூடிய நிலத்து பக்கத்தில் ஒரு தரிசு நிலம் கிடக்கலாம் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். சரி,
இந்த தரிசு நேரத்தை சுத்தி புல்லு முளைச்சிருக்கு. இத மாடை விட்டு மேய விடுறதா, அடுப்புல இருந்து கொள்ளி கட்டி எடுத்து கறிக்கு விடுறதா? நாயை விட்டு நக்க விடு. நாய் இவனை நக்கணுங்கிறீங்களா இல்ல இவன் நாயை நக்கணுங்கிறீங்களா? இல்ல நாய் தான் இவனை நக்கணும். போடா போய் நாய் நக்கு போ. ஆடாது விடுங்க சாமி, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். கல் இருக்குது, நாய் கிடைக்க மாட்டேங்குது. நாய் கிடைக்கும் போது கல்லு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு 2-3 நாளா ஒரு பையன் நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டே இருக்கிறான். ஆனா அவன் இந்த டிவிஷன்ல இருக்கிறான். அவன் சவுண்ட் மட்டும் என் காதுக்கு ஒலிக்குதே, அவன் கிடைக்க மாட்டேங்கிறான். அவன் உன் கையில் சிக்க மாட்டான். அவன் விதியை மதியால் வென்று விட்டான். நாய் தொலைது விடுங்க. ஜலதோஷமா இருக்கே, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா? இந்தாங்க, இதான் ஞானப்பொடி. இத போட்டுக்கிட்டா ஜகல வியாதியும் போயிடும். அப்படியா? நாங்கப்பா எல்லாருக்கும் ஞான பொடி உறிஞ்சுங்கப்பா. என்ன ஞானம் வருதா? பாதி வந்தது, மீதியும் வரும். வரும் வரும். வந்து விட்டது. என்ன சாமி இது? என்னது கம்பளி பூச்சி மாதிரி தெரியுது? ஓஹோ, இது சாமி. ஏமாத்த பாக்குற? ஏயோ, ஒருத்தர் சிகப்பு துணி கட்டிட்டு வந்தா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டியது. இவன் என்ன இந்தியாவின் தலையெடுத்து மாத்திடுவானா? அரிசி வேலை அப்படியே தான் இருக்கு, பாமாய் வேலை அப்படியே தான் இருக்கு. என்ன ஏமாத்த? ஐயா, அப்பா கண்ணே, ஐயா, வாயா. ஐயா, என்ன எல்லாரும் ஏன் வீட்டு தேடி வந்திருக்கீங்க? வரவழைச்சிட்டியப்பா. அப்படி என்னையா நான் பதட்டமான வேலையை செஞ்சுட்டேன்? என்ன செஞ்சிட்டியா? உன் உத தாங்க முடியாம இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த பையன் ஊரை விட்டே போறங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இது நியாயமா? நான் அப்படியே அடிச்சேன்? அடியா? நீ அடிச்ச அடியில எலும்பும் தோலுமா இருந்தவன் எருமக்கடா மாதிரி மாறிட்டான். இனிமே நீ அடிச்ச யானையா மாதிரி காட்டுக்குள்ளே ஓடிடுவான். எப்பா, உன்னை நான் புண்படும்படியா அடிச்சேன்? ஐயோ, நான் அடிக்கலப்பா, அன்ப கசக்கி புளியற அப்ப அடிச்ச. இப்போ அணைக்க போறேன். வா ராஜா. இந்த ஒத்துமையை பார்க்கத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். பாருங்க, நல்லா பாருங்க. இவன் என் கூட பிறந்த என்ன வாயில கொசுவா? உறக்க முடியாத தம்பி. தம்பி, இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன், இது சத்தியம். ஐயோ, அப்பா அடி பலமா புடிச்சிருச்சா? நல்ல அடிடா. ஐயோ, கண்ணு, இனிமே உன்னை அடிக்க மாட்டேன் ராஜா. என்ன நானும் தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும். ஏண்டா அறியறதுக்கு என்ன அருவாமனையா? இல்ல நான் மன்னிச்சிடுங்கன்னு. இனிமே நீ இங்கேயே இருப்பா. அப்புறம் நீ என்னப்பா சொல்ற? இங்கே இருந்துருங்க. அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கே பஞ்சாயத்து? வாங்க போலாம். அன்புனால பழையபடி அவன் ஒல்லி ஆயிடணும். சரி, வரட்டுமா? வரேன். போயிட்டாங்க. போய் முடி வெட்டிக்குங்க. அங்கப்பா, தம்பி தங்கப்பா, எழுந்திருப்பா, மணி 9 ஆகுது. தூங்கிட்டு இருக்கல, போங்க. தூங்காதே தம்பி, தூங்காதேன்னு பாட்டு கூட்டிருக்கே, நீ கேட்டது இல்லையா? தூங்குறதுக்கு தான் ராத்திரி இருக்க, பகல்ல தூங்க கூடாதுப்பா. அடடடடா, செகண்ட் ஷோ சினிமா பார்த்துட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். போங்கண்ணே. இந்த பார், சூடா டீ அண்ணன் கொண்டு வந்திருக்கேன். இத சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் எல்லாம் போயிடும். நீங்க சாப்பிடுங்க. இந்த வாங்கிக்க, வாங்கிக்க. ஏய், என்ன இது? தூர மேல தண்ணி ஊத்துறீங்களா? அறிவில்ல? பின்ன முடிச்சுட்டு இருக்கிற மேல தண்ணி ஊத்துவாங்க? உன்னை எவ்வளவு அன்பா பாசமா கையில டீ எடுத்து வந்து எழுப்புன, எழுந்துச்சாடா நீ? என்ன சத்தியத்தை மீறாதீங்க. உன் வரையில சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன்டா. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். உன்னை எல்லாம் அடிச்சா தாண்டா திரும்ப, அடிச்சா தாண்டா திரும்ப.